தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் மதுரையில் தாவைக்க மாநாட்டு திடலுக்கு ஒரே நேரத்தில் சுமார் 40 ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி வந்துள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் இளையராஜா. தாவேகா மாநாடு நாளை நடைபெற இருக்கிற நிலையில் இறுதிக்கட்ட வேலைகள் தற்போது ஆரம்பித்திருக்காங்க. இந்நிலையில ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த தாவேகா மாநாட்டுல வருகிற தொண்டர்களுக்கு பணியாற்ற இருக்கிற நிலையில தற்போது பாத்தீங்கன்னா காட்சியில ஒளிப்பதிவாளர் அப்துல் காட்டிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆம்புலன்ஸ் ஒரே இடத்துல வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே தற்போது சாலையை கடந்து வரும்போது சிறு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸை இங்க இந்த ஆம்புலன்ஸ் மருத்துவம் இதற்கான எல்லா இதையுமே யார் பார்த்துருக்காங்கன்னா எல்கே பிரபு என்ற சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் தான். அவர் தலைமையில தான் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே கூட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த ஆம்புலன்ஸோட முக்கிய பொறுப்பா இருக்கிறவரா அண்ணன் நீங்க சொல்லுங்க. குருஜி இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் உங்க தலைமையில தான் கொண்டு வர சொல்றீங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு? எங்கெங்க இருந்தெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு? சிவகங்கை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், மதுரை, திருமங்கலம், சரவணி பூரா எடுத்திருக்கு. இப்போ நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க? ஐசியூ வண்டி இருக்கணும் கண்டிப்பா. சின்ன வண்டியில பூரா ஆக்சிஜன் சிலிண்டர் கண்டிப்பா இருக்கணும். பெரிய வண்டி பூரா ஐசியூ வண்டி. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அடுத்த கட்டமா இப்போதைக்கு 40 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு ஆம்புலன்ஸ் வர மாட்டேருக்கு? நம்ம சைடு அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. எனக்கு 40, மிச்ச சைடு எவ்வளவு தெரியல எனக்கு கரெக்டா. இவர் தலைமையில தான் 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவர் தான் இந்த ஆம்புலன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். இந்நிலையில இந்த ஆம்புலன்ஸ் இன்னும் சற்று நேரத்துல உள்ள இதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு போயிருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா சின்ன போக்குவரத்து நெரிசல் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஏற்படுச்சு. உடனடியாக போக்குவரத்து காவல்துறையில இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க அனைத்து போக்குவரத்து நெரிசலை சரி செஞ்சுட்டு இப்போ ஒன்றாக அப்துல் காட்டிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஆம்புலன்ஸ் தற்போது உள்ள போயிட்டு இருக்கு. நாளை மற்ற மாவட்டங்களிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவும் இன்று இரவுக்குள் அனைத்து ஆம்புலன்ஸுமே வந்துவிடும் என்று தாவேகா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல்லுடன் செய்தியாளர் இளையராஜா. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும்